அன்பு நேயர்களே, வழி வழியாய் வரும் தெய்வீக கலைகளால் நாம் அடையும் நன்மைகள் ஏராளம். ஜோதிடம் என்பதும் உண்மையாய் அருள்வாக்கு சொல்வதும் ஒன்றுடன் ஒன்று இணைந்திருக்கும் அடியேனுடைய அனுபவத்தில் சொல்கின்றேன். இந்த அருள்வாக்கு என்று சொல்வது மருளாடி சொல்வது இல்லை. நாம் வணங்கும் இஷ்ட தெய்வத்தினை வணங்கி பிரசன்னத்தில் தொடங்கி பூவின் பெயரை சொல்லச் சொல்லியும், ஏதாவது ஒரு எண்களை சொல்லச் சொல்லியும், அல்லது தொடுகுறி மூலமும் சொல்வது, இவை அனைத்தும் நம் தெய்வத்தின் அனுகிரகத்தால் கிடைப்பவை. எனது கணவர் ஆசிரியராய் இருந்தாலும் ஜாதகமும் பார்ப்பார். எங்கள் குடும்பத்தில் முன்னோர்கள் ஜாதகம் சொல்பவர்களாய் இருந்தார்கள். ஜாதகத்தில் பிடிபடாத சில விஷயங்களை என்னிடம் கேட்பார். சொல்லும் பதிலை கேட்டுக்கொள்வார். அந்த பதில் அவருக்கு திருப்தி அளிப்பதாய் இருக்கும். என்னிடம் வாக்கு கேட்க வருபவர்களுக்கு அவர்கள் கேட்கும் சில கேள்விகளுக்கு ஒழுங்கான பதில்கள் வராத பட்சத்தில், நீங்கள் நல்ல ஜோசியரிடம் உங்கள் ஜாதகத்தை காண்பியுங்கள் என்று சொல்லிவிடுவேன். அவர்களும் ஜாதகத்தை பார்த்துவிட்டு வந்து விஷயங்களை என்னிடம் வந்து சொல்லிவிட்டு செல்வார்கள். எனக்கும் மதில் மேல் பூனையாய் இருந்த விஷயங்கள் விளங்கிவிடும். எங்கள் வீட்டிலேயே ஜாதகமும் பாருங்கள் என்று சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரிந்த நல்ல ஜோசியரை பார்த்து கொள்ளுங்கள் என்றே சொல்வேன். ஏனென்றால் நம்மை வைத்து கணவன் மனைவி இருவரும் சம்பாதிக்கிறார்கள் என்று எண்ணிவிடக்கூடாது என்றுதான். ஜாதகத்தில் வந்த பணத்தில் கொஞ்சம் என் அம்மா சுயம்பு துர்க்கையம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தி விடுவார் எனது கணவர். நொந்து கெட்டு வருபவர்களிடம் என்ன கேட்பது? அப்படி கொடுத்தாலும் ஆலயத்தில் உள்ள தெய்வங்களுக்கு செய்து விடுவேன் அடியேன். இவைகளெல்லாம் முன்பு. இப்பொழுது எனது கணவரும் ஜாதகம் பார்ப்பதில்லை, அடியேனும் வாக்கு சொல்வதில்லை. எங்கள் தெய்வங்கள் கட்டளை இப்படியாய் இருக்கின்றது, சும்மா இருங்கள் என்று நினைத்து விட்டார்கள் போலும் எங்கள் தெய்வங்கள். அன்பு நேயர்களே.